2024 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாலிடான சொல்லி அடிச்ச ஒரு ஹிட்டுக்காக தமிழ் சினிமா இன்னும் காத்திருக்கா. லால் சலாம் வருது, ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு அப்படின்னா கூட படத்துல ஒரு ஃபுல்லாவே வராரு. இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல. அந்த அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அஜித் பைக்ல வந்தாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு. பார்த்தேன்னா நான் தான் அவர் பிரசாத் கிளப் கூட்டிட்டு போய் 2 இதுல எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். இப்ப விஜயகாந்த் மறைவுக்கு வடிவேலு ஏன் போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாகி வந்தது. அதுல அவர் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னன்னா ரஜினி ரசிகர்களே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. உதயம் தியேட்டர் வந்து அவங்களுடைய தியேட்டர் வந்து நிரந்தரமா மூட போறாங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிடும். பல லட்சம் பேர் இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கு. அதை பத்தி யாருமே பேசிக்கிறது இல்லை. இது சினிமா தானே. போற போக்கில் நடிகைகள் மீது மட்டும் இந்த மாதிரியான கீழ்த்தனமான விமர்சனங்களை வைப்பது வந்து எப்படி வந்து மற்ற நேரத்துல பெண்களின் முன்னேற்றம் பத்தி, பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுறவங்க அப்ப இதையும் பேசணும். விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அஜித் அவர்கள் வரவே இல்லை, ஒரு இரங்கலும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்தது. ஆனா அவருடைய நண்பர் வெற்றி துரைசாமி அவருடைய இறப்புக்கு முதல் நாளா போய் நின்னுட்டாரு. அப்போ அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. கருத்தை கருத்தால தான் நீங்க வந்து எதிர்கொள்ளணும். அதுதான் வந்து அதுக்கு மேல மீறி போறதுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதுல விஜய், அஜித் இவங்க 2 பேரை பத்தி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் அதிகமா வருது அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, பல விஷயங்களுக்கு வந்து நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபேக்ட் செக்ல பல விஷயங்கள் பொய்யாதான் இருக்கும். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஜர்னலிஸ்ட் வெற்றிவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. என்னோட முதல் கேள்வியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்ல. ஒரு 8 படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு, ஐ மீன் பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படங்கள் கிடையாது. ஸோ இந்த 8 படங்கள் ரிலீஸ் ஆகிறது ஒரே நாள்ல, அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து 2024 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாலிடான சொல்லி அடிச்ச ஒரு ஹிட்டுக்காக தமிழ் சினிமா இன்னும் காத்திருக்கா. இன்னும் காத்துட்டு இருக்க போகுது. இன்னும் சில மாதங்கள். நான் இந்த இடத்துல இன்டரப்ட் பண்றேன். ஏன்னா பொங்கல் ரிலீஸ்ல கேப்டன் மில்லர் வந்தது, அயலான் வந்தது, லாஸ்ட் வீக் வந்து லால் சலாம் வந்தது. இந்த படங்கள் எல்லாம் வந்தும் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஹிட்டான படங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீச் வந்து அங்கே கிடைச்சிருக்கு. பிஸ்னஸ் கலெக்ஷன் எல்லாமே இருந்திருக்கு. இங்கே வந்து நம்ம 2 மாதம் பொங்கல் படம் ரிலீஸ்ன்னு இந்த 2 படங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த படங்கள் நீ ஒரு 50 crore 75 crore கிராஸ் பண்ணி வசூலிச்சுது அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் தியேட்டர் சைடு நம்ம விசாரிக்கும் போதோ, இண்டஸ்ட்ரி சைடில் விசாரிக்கும் போதோ ப்ராஃபிட்டபுளா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல அந்த படங்கள் இருக்குது. இப்போ ஓடிடி ரைட்ஸ் அந்த மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் விற்றதால ப்ரொடியூசருக்கு லாபம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு தியேட்ரிக்கலி பார்க்கும்போது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த 2 படம் தான் அந்த மாதிரி இருந்தது. அடுத்தது நமக்கு வரும்போது பிப்ரவரியில் வந்து லால் சலாம் வருது, ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு அப்படின்னா கூட படத்துல ஒரு ஃபுல்லாவே வராரு. இருந்தாலும் அவர் நடிச்ச படம் கூட ஒரு ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்கு புல் பண்ணல அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு எல்லாமே. ஏன்னா ரஜினி ஒரு கெரியர்லயே வந்து ஒரு பெரிய குறைவான, அதாவது ஓப்பனிங் இல்லாம அமைஞ்ச படம், பெரிய அளவு பாக்ஸ் ஆபீஸ்லயே வந்து ஹிட் அடிக்காத படமா வந்து அமைஞ்சிருச்சு. ஆமா, ஏன்னா ஒரு கதையா பார்க்கும்போது அதுல வந்து பல விமர்சனங்கள் அந்த படத்துக்கு இருந்தா கூட ஒரு நல்ல விஷயத்த வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மத ஒற்றுமைன்னு எடுத்துக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் அந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த படம் இருந்தது. பட் அது ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளேல அவங்க வந்து அதுக்கப்புறமா படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண விதங்கள்ல வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அவங்க
ரஜினி ஒரு பண்ணியிருக்காருங்கிறத எங்கேயோ கொண்டு இத்தனைக்கும் வந்து அவங்க பெரிய லெவலில் ஃபங்க்ஷன்லாம் வேற நடத்தினாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்திருந்தாரு. அது பெரிய ஃபங்க்ஷன் தானே. பெரிய ஃபங்க்ஷன். அங்கே வேற நல்லா வேற பேசி வழக்கம் போல பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இது படத்தோட ப்ரொமோஷனுக்காகலான்னு கூட கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சங்கிங்கிற விமர்சனம் வந்தது. அந்த மாதிரி அந்த விஷயங்களும் சேர்ந்து தான் படத்துக்கு வந்து அது ஒரு ப்ரொமோஷன் ஆனும்லாம் கேட்டாங்க. இப்போ இவ்வளோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய படம் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அமையல. ரொம்ப என்னன்னா ரஜினி ரசிகர்களே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து வந்தது. இல்லை, இந்த ஹீரோயிசம் மேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ரஜினி என்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, அவர் ஒரு ஏஜ் கேரக்டர் பண்ணால் கூட வந்து ஒரு ஹீரோயிசம் அவர்கிட்ட அவருடைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது நிஜம். இப்போ ஜெயிலர்லேயே வந்து ஒரு தாத்தா கேரக்டர்னே சொல்லலாம். ஒரு பேரன் இருக்கார் படத்தில், அவருக்கு தாத்தா கேரக்டர் இருந்தால் கூட அவருடைய ஹீரோயிசம் எப்படி பில்டப் பண்ணியிருந்தாங்க. இதில் இப்போ ரஜினிகாந்தோட மகளே டைரக்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் வந்து அதுல வந்து ரொம்பவே செதுக்கி இருக்கணும். ஏன்னா நல்ல வார்த்தை சொன்னீங்க. வெளியில இருந்து ஒரு ஃபேனா வந்து அட்மையர் பண்றதுக்கும் கூடவே இருந்து பார்த்து அந்த ஒரு ஃபேன்கள் மொமெண்ட்டை கூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு தாட். அதுதான் தெலுங்குல வந்து யூஸ்வலி ரஜினி படம் டப்பானா கூட அங்க ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அவருடைய படங்கள் இருக்கு. ஏன்னா நான் ஜெயிலர் வந்து நான் ஹைதராபாத்ல தான் பார்த்தேன். அந்த படத்தை வந்து அங்க கொண்டாடிட்டாங்க. ஆமா, பிரசாத்னு அந்த ஒரு பெரிய அவங்களோட ஒரு பிக் ஸ்கிரீன், அது பிரசாத் அங்கதான் நான் படம் பார்த்தேன். மார்னிங் ஒரு ஹைதராபாத்ல ஒரு ரஜினி படம் ஃபர்ஸ்ட் ஷோ 8 மணிக்கு பார்க்குறோம். உண்மையிலேயே எனக்கு அன்னைக்கு வந்து ஹைதராபாத்ல இருந்து பார்த்த ஃபீலே இல்லை. சென்னையில இருந்து பார்த்த ஃபீல் வந்து அந்த படம் வந்து கொடுத்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, பெரிய ஹிட் அங்க அந்த படம். அப்படி அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஒரு 50% உங்களுக்கு இருந்திருக்கணும். அது இல்லை. ஒரு வேளை அடுத்து வந்து வரப்போற வேட்டையன் வந்து அந்த இதனுடைய அந்த ஒரு இழப்பையும் அந்த ஒரு ஜெயிலருக்கு மீது இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படின்ட்டு நாம வந்து எதிர்பார்க்கலாம். இதுல அவருடைய கிராஃபுக்கு வந்து ஏதாவது சின்னதா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்கு நான் ஒரு பீக்கான ஒரு ஹிட் கொடுத்தா ரொம்ப வருஷமா அவரு ஒரு பெரிய ஒரு ஹிட்டுக்காக தான் இருந்தப்ப ஜெயிலர் வந்து சொல்லி அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லால் சலமா ஒரு சின்ன தொய்வு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ல சின்னதா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்? அதுக்கு தானே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்கல்ல டைட்டில்லையே, கௌரவ தோற்றம். சிறப்பு தோற்றத்தில் கௌரவம் நம்ம சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் வந்து சிறப்பு தோற்றம், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அது மாதிரி தான். சிறப்பு தோற்றத்தில் நீங்க போட்டதால வந்து இது வந்து அந்த ஹீரோ கணக்குல வந்து ஈர கணக்குல நீங்க வந்து சேர்த்துட முடியாது. ஸோ நீங்க வரலாறுல பதிவு பண்ணும் போதே கூட இதை வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில்ங்கிறது தான் நீங்க பதிவு மென்ஷன் பண்ணணும். உதயம் தியேட்டர் வந்து அவங்களுடைய தியேட்டர் வந்து நிரந்தரமா மூட போறாங்க. இந்த மாதிரி சென்னையில பிரதானமா இயங்கிட்டு வந்த பல தியேட்டர்கள் வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சினிமாவோட ஃபியூச்சர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிடுமா? இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸ்ன்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, ஒரு காலகட்டத்தில் இந்த மல்டிப்ளெக்ஸுக்கு உண்டான வார்த்தை வந்து அப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ், உதயம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ், இப்படி வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இருந்தது. ஸோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமானதுல வந்து உங்களுக்கு அண்ணா சாலையில் வந்து தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடியே ஆரம்பமான நம்ம சஃபையர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, சத்தியம் காம்ப்ளெக்ஸ், உதயம் தியேட்டர், இந்த 4 காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ நான் அதிகமாக பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சஃபையர் தியேட்டர் மூடும் போது அந்த காலகட்டத்தில் அதிகமான ரசிகர்கள் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அது தமிழ் பட ரசிகர்களை விட ஹாலிவுட் பட ரசிகர்கள் தான். சஃபையர் வந்து சஃபையர், ப்ளூ டைமண்ட், அதில் அந்த மாதிரி தியேட்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான மவுண்டோனாலே ஒரு அடையாளம் இருந்தது. அதுக்கப்புறம் வட சென்னை ஏரியாவில் பல தியேட்டர்கள் வந்து மகாராணி, அதுக்கப்புறம் வந்து அகஸ்தியா, அதுக்கப்புறம் நீங்க வடபழனியில் ஏவிஎம் ராஜேஸ்வரி, அது மாதிரி பல தியேட்டர்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான்லாம் சின்ன வயசுல சென்னைக்கு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மவுண்டோட வழியா நம்ம பார்த்தோம்னா 2 பக்கமும் பேனர்ஸ் இருக்கும். அந்த ஜன்னலோர சீட் எப்படி நம்ம ட்ரெயின்ல பிடிக்கிறோமோ பஸ்ல இந்த ஜன்னலோர சீட்ல உட்காந்தாதான் வரப்போற படங்கள் அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. ஊர்ல இருந்து நம்ம சென்னைக்கு போகிற முறை தான் வருவோம். நம்ம வரும்போது இதெல்லாம் பேனர் பார்க்கும்போது, தியேட்டர்ல பார்க்கும்போது பெரிய பெரிய பேனர். அப்புறம்லாம் இப்பதான் உங்களுக்கு ஃபிளக்ஸ் அடிக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க், மோகன் ஆர்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பேர்லாம் ஞாபகம் இருக்கு. கீழே அந்த ஆர்ட்ஸ் இருக்கும், இது சரியாவே வரையலப்பா அப்படிங்கிற பதிவுகள். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் சினிமாவை ஆழ்ந்து ரசித்த ரசிகர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தது. உதயம் தியேட்டர்ல நீங்க பார்க்கும்போது, இப்போ உதயம் தியேட்டர்ல எனக்கு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு வந்து ஒரு
குஷி படம் எனக்கு வந்து அப்போ நான் சேனலில் வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம் வந்து குஷி படம் வரும்போது குஷி படம்லாம் நான் பார்க்குறேன், எனக்கு பின்னாடி சூர்யா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதே காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குஷி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அஜித் நடித்த உன்னை கூட என்னை தெரிவேன் படம் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு படங்கள் ஓடும். இந்த மல்டிப்ளெக்ஸ் அனுபவம் இப்போ இருக்க இந்த 2K கிட்ஸுக்கெலாம் வந்து இப்போதான் இதெல்லாம் அப்போவே வந்து ஒரே தேட்டரில் போயிட்டு அந்த மாதிரி தேட்டரில் போயிட்டு காலை காட்சி ஒரு படம், மதிய காட்சி ஒரு படம், ஈவினிங் ஒரு படம் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி சினிமாக்காரங்களுக்கு வடபழனியில் இருக்க சினிமாக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 என்ன சொல்றது மனசுல பதிந்த ஒரு சினிமாக்கான ஒரு ரசனையான ஒரு தேட்டர் அது. அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்துல இதெல்லாம் போகுமோன்னு நம்ம ஒரு பக்கம் ஒரு இது இருந்தா கூட இப்போ வர மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் நிறைய வந்து நமக்கு மாற்றங்களை கொண்டு வரதுனால ஒரு பக்கம் புது புது தியேட்டர்களும் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆனாலும் அதாவது உட்கார்ந்து படம் பார்த்தோம், இப்ப படுத்துட்டே படம் பார்க்கலாம், அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த இது ஒரு விதத்துல நமக்கு வருத்தம் தான். சினிமாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல லட்சம் பேர் இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கு. அதை பத்தி யாருமே பேசிக்கிறது இல்லை. இது சினிமா தானே, சினிமா நடிகர் தானே, சினிமா நடிகர் தானேங்கிற ஒரு விஷயம் ஒரு பொது வெளியில வந்து ஒரு கிண்டலுக்குரிய வந்து பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கறது பெரிய லெவல்ல. நீங்க மறைமுகமா எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ சினிமா சார்ந்து டிவி வருது, உங்களுக்கு ரேடியோ வருது, யூடியூப்ங்கிறதுல நீங்க எக்கச்சக்கம் வந்து சினிமாலாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க சினிமாங்கிற அந்த ஒரு மீடியம் இல்ல அப்படின்னா யூடியூப்ல நடத்த முடியாது. யூடியூப்ல பல மீடியாக்களுக்கு வந்து அதுதானே இருக்க, பிரிண்ட் மீடியா இருக்க மாட்டார்கள், பேசுவதற்கு ஆள் இல்லை, நீங்களும் நானும் பேசுவதற்கு கண்டென்ட் இல்லை. அத மாதிரி எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு போலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதயம் தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச கட்டணம் வந்து 110 ரூபாய் 130 ரூபாய் தான் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு டிக்கெட் அங்க இருக்கும். பெரிய பெரிய நடிகர்களோட நிறைய நீங்க படங்கள் அந்த மாதிரி மக்கள் நிறைய நீங்க அது ஏரியா அத மாதிரிங்க நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஒரு அது சுற்று வட்டார பகுதி, இந்த பக்கம் சைதாப்பேட்டை மாம்பழம், அந்த பக்கம் ஈக்காட்டு தாங்கல் கிண்டி, இந்த பக்கம் வடபழனி சாலிகிராம் வந்து ஒரு மைய பகுதி அது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அது தகவல் வந்த உடனே பல பேர் அவங்க அனுபவம் கொட்டி தள்ளிட்டாங்க. அதாவது எல்லாமே பாட்டு வேற எந்த ஊர்லயாவது இப்படி தியேட்டர் மூணா கூட இப்படி ரீச் இப்படி வருத்தப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகைகள் மீது வந்து போற போக்கள் வந்து அவதூறான விஷயங்களை வந்து பரப்புறது வந்து வழக்கமாவே நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து நடிகை திரிஷா அவர்கள் மேல வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. பட் அதற்கு நிறைய எதிர்வினைகள் வந்தது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அவர் திரிஷா அவர்களுக்கு ஆதரவா நிறைய பதிவுகளும் வந்தது. இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் அது இப்பதான் ஒடுங்கி அந்த விஷயம் முடிஞ்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து ஒரு நபர் ஒரு பெரிய பிரபல நடிகை மீது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. இப்படி போற போக்கில் நடிகைகள் மீது மட்டும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களை வைப்பது வந்து எப்படி வந்து பாக்குறீங்க? எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த மாதிரி கிசு சர்ச்சை, சில அவதூறுகள் எல்லா துறைகள்லையுமே இருக்கு. ஆனா சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிடுது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் சில லெட்டர் பேட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகரை எதிர்த்து போராட்டம், சினிமா நடிகரை ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க வீட்டு முன்னாடி போராட்டம்ட்டு அவங்க எல்லாருமே உடனே என்ன பண்ணுறாங்க, சினிமா சார்ந்து அப்படின்ன உடனே இன்னைய ட்ரெண்டுக்கு என்ன ஆயிடுச்சு, முன்னாடி டிவி சேனலில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டுட்டோ இல்லை ஒரு செய்தி சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் யூடியூப் சேனல்கள் பெருக்கத்துல என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அதெல்லாம் தான் ஒரு பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு முன்னெல்லாம் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு எத்திக்ஸ் இருந்தது. எங்க எதை பேசணுமோ இல்ல யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா கூட அதை எடிட் பண்ணி ஒளிபரப்பு செய்யறதோ இல்ல பதிவு பண்றதோ அது மாதிரிதான் இருந்தது. இன்னைக்கு அந்த எத்திக்ஸ் எல்லாம் வந்து இல்ல, நம்ம மீறப்பட்டுடுச்சுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எத்திக்ஸே இல்லாம போயிடுச்சு. யார் வேணாலும் எதை வேணாலும் யாரை பத்தி வேணாலும் அவதூறு பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க அதாவது அவங்க எதிர்த்தரப்புல இருந்து ஒரு வழக்கு தொடுக்கிறதோ அதை மாதிரி வராத வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நடந்துட்டு வந்து இன்னும் சொல்லப்போனா ஒரு ரெப்யூட்டட் மீடியாஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த சிக்கல்கள் இல்லாம இருந்தது. இன்னைக்கு வந்து புற்றீசல் மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க வேற. அவங்க எல்லாம்
என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு விஷயம், ஒரு வியூஸ்க்காக என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், இல்லை பேசுகிறத திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை போட்டாலே ஒரு 10 முறை அதை பேசி பேசி போடுறதுங்கிறது அந்த காலகட்டத்தை நோக்கி போகிறதுனால எல்லாருமே வந்து சிம்பிளி சொல்லணும்னா இதை வந்து இத நீங்கள் பத்தி பேசினா கண்டென்ட் கிடைக்கும். இத பத்தி பேசினா பெருசாகும். மக்களும் பெருசா இல்லை, பார்க்கறாங்க நீங்களே பாருங்களேன், அப்படிங்கிறதுனால மக்கள் பார்க்குறாங்களேன்னு அடுத்தவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ ம், அடுத்தவர்களோட ம். ஒரு அறை எட்டி எட்டி பார்க்கறதுல பார்க்கறதுங்கிற மாதிரியான சந்தோஷம். ஒரு மனநிலைக்கு ம். இவங்க வந்து கொண்டுட்டு போறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து தன் மேல சுமத்தப்படும் போது பெண்கள், குறிப்பா நடிகைகள்லாம் விட்டுருங்க, பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திரும்ப திரும்ப தள்ளப்படுறாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோக்கள் மேல எவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் பேர் சொல்லி யாரையும் சொல்லல, ஒரு காதல் மன்னனாவே வந்து ஒரு நடிகர்லாம் இருந்திருக்காரு, எவ்வளவு விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு மேல எல்லாம் வர்றப்ப வர அலிகேஷன்ஸ் எல்லாம் பத்தி அது வந்து சாதாரணமா ஜஸ்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி ப்ரைடா மாறுச்சு. ஆனா ஒரு பெண்கள் மேல அப்படின்னு வர்றப்ப மட்டும் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து அதை நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது? இல்ல, இதுதான் நம்ம சமூக கட்டமைப்பு அது மாதிரி இருக்கு. இன்னும் எல்லாம் வந்து பெண் சுதந்திரம், பிற்போக்குத்தனம், அப்புறம் வந்து பெண் அடிமைத்தனம் எவ்வளவோ பேசுறாங்க. ஆனாலும் வந்து இதுக்கான விஷயங்கள் யாருடைய பார்வையில் அப்போ குற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பார்க்குறவங்களோட பார்வை அதை மாதிரி இருக்கும்போது பேசுறவங்களோட எண்ணங்கள் அதே மாதிரி தானே வந்து வெளிப்படுது உங்களுக்கு. ம், இப்போ அப்போ நீங்க பேசுறது போட்ட கடை, இப்போ ஒருத்தர் அவதூறு பேசினாரு, ம். நீங்க அந்த சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, ம். எவ்வளவு லட்சம் வியூஸ் போயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ம். அப்போ இவ்வளவு பேர் பார்க்கறாங்கல்ல, ம். அப்போ பார்க்கறவங்களும் இதுல வந்து ஒரு விதத்துல வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 போற போக்கில் எதேச்சியா ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டு பண்ணாரு. ம். அவர் வந்து ஒரு மிக பெரும் அவதூறா அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி நிறைய கன்சிடர் விஷயங்கள் பண்ணி நடந்தது. உடனே அடுத்த அந்த நாளே அவ்வளோ ஒன்று. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்பட்ட அந்த ஒரு அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா ம், உடனுக்குடன் ரியாக்ஷன் வரல. ம். ஒரு சில இது ஏன்? அதுதான் தெரியல. ம். ஏன்னா யாரும் பேச அரசியல் மாட்டாங்கிறாங்க. சம்பந்தப்பட்டது ஒண்ணு அதே அப்படிங்கிறதுனாலயா? மாதிரி பாருங்க, நீங்க போன முறையும் சரி இந்த முறையும் சரி மூத்த நடிகர்கள் ம். யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா இதுக்கு? ம். அவங்க ஒரு எப்பவுமே அந்த எதிர்ப்பு மாதிரியான தகவல் இல்லைங்க. வர்றது அதுல சிலர் அரசியல்லையும் இருக்காங்க, நிச்சயமா. அரசியல்லையும் இருக்காங்க. ம், அப்போ நீங்க மத்த நேரத்தெல்லாம் பெண்களின் முன்னேற்றம் பத்தி, பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுறவங்க, ம். அப்ப இதையும் பேசணும்ல. ம். விஜயகாந்தோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் போது கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, ஆமா. கோடான கோடி ரசிகர்கள் வந்து ம். அவருடைய மறைவுக்கு வந்து ஃபேஸ்புக்ல பதிவிட்டாங்க, நேர்ல போனாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனா அதே திரைத்துறையில் இருந்தவங்க எத்தனை பேர் வந்து உங்களுக்கு ஒரு அறிக்கையாவது கொடுத்தாங்க? ஒரு இரங்கல் ட்வீட்டாவது போட்டாங்களா? போடல இல்ல. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தானே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. குரல் கொடுக்கலாம். பட் என்னன்னா மக்களோட எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் தானே, அவங்கள அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து ஃபுல்லாவே இல்ல, இருக்கு. திணிச்சிருக்காங்க. திணிச்சிருக்காங்க, திணிச்சிருக்காங்க. வலுக்கட்டாயமா அதுதான் வந்து திணிச்சிருக்காங்க. திணிச்சிருக்காங்க. அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்ல, நினைப்பு நீங்க இருக்கிறதுக்கு மெயின் நீங்க காரணம் பாருங்க, அப்படின்னு நீங்க தான் அது சொல்லணும். ஃபேஸ்புக்லயே நிறைய அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா. சோஷியல் மீடியா இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம சோஷியல் மீடியா ரெஃபரன்ஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம கருத்துங்கிறது வந்து ரொம்ப வந்து இது மாதிரி வெளிப்படையாவோ ம், அதிகப்படியாவோ பரவல் இல்லாம இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறதுனால ம், அது கீழே எல்லாத்துலேயும் போய் கமெண்ட்ஸ், ஒரு யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டால் கூட அது கீழே வர கமெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. அது அது அதை வந்து எப்படி நீங்கள் கடந்து போகணும்னு பாருங்க. திரைப்படங்கள்ல அதுக்கேற்றபடி காட்சிகள் இருக்கு. ம், மாறிடுச்சுங்கிறானுங்க. கேட்டால் இப்படி சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து கருத்து சொல்கிறோம், நல்ல கருத்து சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மனோபாவத்தில் தான் இப்படி பலர் வந்து பண்ணிட்டு Correct. இருக்காங்க. இப்ப சொன்னீங்களே லாஸ்ட் லைன். ஒருத்தர் இதை முன்னெடுத்து ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், இதை மாதிரியான வந்து பொதுவா பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் பொதுவாவே இருக்கும். நான் என்ன சொன்னேன், நாட் ஒன்லி ஒரு குறிப்பிட்ட பொதுவா சார்ந்த சேர்ந்து நீங்க எல்லாமே ஒரு பெண்களாவே பாருங்க. அப்போ வந்து இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜித் அவர்கள் பற்றி அவ்வப்போது வரக்கூடிய செய்திகள், அவருடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் ரொம்ப தெளிவா இருக்காரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாது, எதுக்கு வந்து தலையிடணும், தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அஜித் அவர்கள் வரவே இல்லை, ஒரு இரங்கலும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்தது. ஆனா அவருடைய
அவருடைய நண்பர் வெற்றி துரைசாமி அவருடைய இறப்புக்கு முதல் நாளா போய் நின்னுட்டாரு. ஸோ அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரசிகர்கள் அப்படின்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எல்லை மீறல்கள் வந்து சமீப காலங்கள்ல அதிகமா இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து அஜித் அவர்கள் குறித்து ஒரு வீடியோ வந்து பதிவு வந்து வெளியிட, அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாரி, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சாலை விபத்துல அகால மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் அஞ்சலி போஸ்டரே ஓட்டிட்டாங்க. இந்த செய்தி உண்மையான கிராஸ் செக் பண்றதுக்கு நானே உள்பட அவருக்கே நேரடியா ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு? பாதுகாப்பா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் பத்தி. இல்ல ரசிகர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு வரையறைக்குள்ள, ஒரு கட்டுக்குள்ள இருந்து தப்பு இல்ல. இது மாரி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது மாரிலாம் போறது இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, கருத்தை கருத்தால தான் நீங்க வந்து எதிர்கொள்ளணும். ஆமா. அதுதான் வந்து அதுக்கு மேல மீறி போறதுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது அதுல. ம். ஆனா, இது சமீப காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு இந்த யூடியூப் வளர்ச்சி அடைந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, 2டே விஷயங்கள் இல்ல ஒரு 2 நடிகர்கள பத்தி தான் வந்து அதிகமா வந்து பதிவிட்டுட்டு வராங்க. ம். நீங்க ஜெனரலா பார்த்தீங்கனாலே தெரியும். விஜய், அஜித். ம். இவங்க 2 பேர பத்தி பேசினா மட்டும் தான் ம். உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து வியூஸ் அதிகமா வருது அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, ம். இவங்க வந்து அவங்க பொறக்காததுக்கு முன்னாடி இருந்த காலத்தெல்லாம் கூட ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பலர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அஜித் ஆமா. வந்து பைக்ல வந்தாரு. அவ- சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு. பார்த்தேன்னா நான் தான் அவர் பிரசாத் கிளப் கூட்டிட்டு போய் 2 இதுல பண்ணேன். எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் நிறைய பேர் பார்த்தேன். ம். யாரோடைய பர்சனல் லைஃபோ என்னமோ நீங்க கூடவே இருந்து டிராவல் பண்றல அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க மனோபாவம் என்ன, அவங்க யாருக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கு. ம். இவங்க இப்படிதான் பண்ணணும், அவர் அப்படிதான் பண்ணணும். நீங்க யாரையுமே போயிட்டு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிச்சயமா. இப்ப விஜயகாந்த் மறைவுக்கு வடிவேலு ஏன் போகல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து காரணம் இருக்கு. பெரிய சர்ச்சையாகி ஆமா, வந்தது அதுல. ஆமா. அவர் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ம். நீங்க போகாம இருந்ததுக்காக நீங்க ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு நடந்தது இல்ல. ஆமா. அப்ப போயிருந்தா என்ன நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஆமா. போயிருந்து வேற விதமா நடந்திருந்ததுன்னா ம். அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அப்ப இன்னைக்கு வந்து வந்து வருத்தப்படுவாங்க. ஆமா. அச்சச்சோ! இப்போ நீங்க முன்னமே சொன்னோம் நீங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மீடியால வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பேசும்போது கூட நம்ம சொன்னதுதான். ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து பொதுவெளியில பேசுறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. என்னை பத்தி நீங்க பேசுறதோ, உங்களை பத்தி நான் பேசுறதோ எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு நீங்க வெளியில வந்தீங்கன்னா, நீங்க வந்து சினிமாவை பத்தி விமர்சிங்க. எதை பத்தி ஒருத்தருடைய கேரக்டர் பத்தி விமர்சிக்கிறதுங்கிறது சினிமாவில இருக்காங்கங்கிறதுனால நம்ம ஒருத்தரோட கேரக்டர் பத்தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா விமர்சிக்கிறோம். மாத்திட்டோம். ஆமா. நீங்க அரசியல் வேற. ம். அரசியல் வேற, சினிமா அது ஒரு வேற. இங்க பொதுவாழ்வு. 2க்கு இங்க வித்தியாசம் இங்க இருக்கு. அதற்குண்டான புரிதல் வந்து இங்க பல பேருக்கு இங்க இல்ல. விஜய் வந்து அரசியல் கட்சி வந்துட்டாரு. அரசியல் பக்கம் அவர் வந்து திரும்பிட்டாரு. இதுக்கு மேல நீங்க விஜயை பத்தி நீங்க விமர்சிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவருடைய அரசியல் பத்தி பேசினா அது வேற ரூட்ல போகும். ம். இப்போ வந்து உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த பக்கம் போயிட்டதால இப்போ அவரு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை டச் பண்றதுக்கே சிலர் யோசிப்பாங்க. ம். ம். ஏன்னா அரசியல்னும் போது அவருக்கு இன்னும் ஒரு அடுத்த அவருடைய ஸ்டெப் என்ன வரப்போகுது, அரசியல் கட்சியில் அவர் அடுத்து என்னவா போறாரு, இல்லை யாரோட கூட்டணி நிற்கும் போது அந்த ஒரு கட்சியினரும் சேர்ந்து வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து நான் தனிப்பட்டு நீங்க தெரிஞ்சுக்கிங்க, ஏதோ ஒரு ரகசியம் அந்த காலத்துல ஒரு நடந்து ஏதோ ஒரு இருக்கும்போது நான் சொன்னேன்னா அதை சில வருடங்கள் கழித்து நீங்க வந்து பொதுவெளியில பேசுறது நல்லா இருக்குமா? ஓ, அப்படிதான் இப்ப பேசக்கூடிய கண்டென்ட் எல்லாம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு நண்பர்கள் ரீதியா வந்து நீங்க பேசி சில பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் வந்து அது நீங்க எப்படி வேணாலும் முடிவெடுத்தீங்க. எனக்கு நீங்க அது உங்க கருத்து. ஓகே, புரியுது. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு காலத்துல இப்ப நானும் எனக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இன்னொருத்தர் கேட்டதை பத்தி தான் சொல்ல முடியும். இப்ப நான் வந்து ஒரு நடிகரை பத்தியோ நடிகையை பத்தியோ பேசும்போது அவர் என் கூட என்ன பழகி இருந்தாரு, எனக்கு எப்படி பழகினாரு, என் வீட்டுக்கு யார் வந்தாங்க, இல்ல நான் அவங்க வீட்டுக்கு எப்போ போனேன், அதுதான் நான் சொல்ல முடியும். அதையும் மீறி வந்து நான் சில விஷயங்கள் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கேன். எப்படி எனக்கு தெரிய வரும்? நம்ம புத்தகத்துல படிக்கிறது எல்லாமே வந்து 100% உண்மையான்னு சொல்ல முடியாது. சினிமாவாகட்டும், அரசியலாகட்டும், யூடியூப்ல பேசுறதோ இல்ல செய்தி சேனல்கள் வருதோ அதனுடைய உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. அந்த உண்மைத்தன்மை இப்பெல்லாம் ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அதனால பல விஷயங்களுக்கு வந்து நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃபேக்ட் செக்ல பல விஷயங்கள் பொய்யா தான் இருக்கும். அந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வராத வரைக்கும் இதை மாதிரி பொய்யும் புரட்டும் வந்து அதிகமாக வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா சார்ந்து நம்ம இருக்கும்போது
படங்களை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரே விஷயம் தான். கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறியாதீர்கள் தான் நான் சொல்லுவேன் நான். நம்ம நடந்து போன பாதையில் பின்னாடி வந்து நம்ம திரும்ப முள்ளை தூக்கி போட்டுட்டு போகிறது தான். வேறு யாரும் அதில் நடந்துடக்கூடாதுங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக தான் இதுக்கு நான் வந்து சொல்லிட்டு முடிக்கணும்னு பார்க்குறேன் நான். அதுதான் வந்து என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான கருத்து. நான் இதில் யாரையும் விமர்சிக்கணும். எல்லாருமே நமக்கு இந்த வட்டம் நம்ம எல்லாமே நண்பர்கள் தான். இங்கே நம்ம எல்லாரோடமே பழகிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு வந்து நண்பர்கள் தான். இங்கே சினிமாவிலையும் சரி, நமக்கு வந்து பத்திரிகையாளர் வட்டத்திலையும் சரி. டோட்டல் யூடியூபையும் வந்து ஒரு சிலர் வந்து கெடுத்து வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நான். அதெல்லாம் வந்து மாத்துறதுக்கு அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயமும் இல்லை. அப்படிதான் நான் முதல்ல சொன்னோம்ல, பழகிக்கணும். பார்வையாளர்கள் வந்து இதை தான் அதிகமாக பார்க்குறாங்கன்றதுனால வந்து பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா. நம்ம அந்த ஒரு அவதூறுன்றதை நம்ம கான்செப்டில் நம்ம பேசும்போது கூட சொன்னோம், நடிகை பற்றி பேசும்போது கூட சொன்னோம். அதுதான் இன்னைக்கு அதுதான் இப்படி வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் வந்து ஒரு எண்டு கார்டு இருக்கு. கண்டிப்பா இருக்கு, நிச்சயம் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய அந்த கோட்டையை சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதே பேசுங்க, தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து டைட்டில் நீங்க தான் சொல்றீங்க. நல்லா இருக்குல்ல, தம்புக்கு வச்சிடலாம். ரைட், நன்றி சார். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.